குருமூர்த்தி அவர் வந்து கூத்தாடிகள் அரசியல் அவங்களுடைய ரசிகர்கள் தான் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி ரஜினியை ஆதரித்தவர் இப்பொழுது அந்த கருத்தை வச்சிருக்கிறாரு. அதுதான் நீங்களே சொல்றீங்க. ரஜினிகாந்த் கூத்தாடி வந்தா அவர் ஏற்பாரு, வேற ஆள் வந்தா மறைமுகமா அவரு அதுதான் அவர் பிஜேபி ஆதரிக்கிற சக்திகள் வரும்போது, ஆற்றல் வரும்போது அதை ஆதரிக்கிறாங்க. பிஜேபி எதிர் உணர்வு இருக்கிறவங்க நடிகர்கள் வரும்போது அதை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இல்லைன்னா நடிகர்கள் நடிப்பது மட்டுமே நாடு ஆள தகுதி வந்து விடுதான்னு கேட்கிறோம் நம்ம. ஏன்னா இங்க மாபெரும் தலைவர் ஒருத்தர் நல்ல கண்டு யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை, கண்டு கொள்வதும் இல்லை. அவர் அளவுக்கு ஈகம் செய்த இந்த சமகாலத்தில் வாழுகிற ஒரு அரசியல் தலைமை இல்லை. ஆனால் இங்க நடிகர்கள் நடிப்பது மட்டுமே போதும். நேரடியா கேரவன்ல இருந்து பாதுகாப்பு நேர கோட்டைக்கு தான் போகணுங்கிறது எப்படி இருக்கு? மக்களோடு மக்களா நிக்கணும், நடக்கணும், வேர்வையில அவன் வேர்வையை நுகரணும், அவன் கால்பட்டு கிளம்ப தூசியை நுகரணும், அவனோட போராட்டத்துக்கு அவன் உணர்வை மதிக்கணும். அதெல்லாம் பல வேலைகள் இருக்குல்ல. எல்லா நடிகருக்கும் தான் ஆமா பொருந்தும்ல. இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்களே உதாரணம் சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாங்க. அப்ப அதுக்கு பிறகு பிரிஞ்சு வந்து திமுக இருந்து இணைஞ்சாங்க. அண்ணா அவர்கள் அப்ப இருந்து அங்க வந்து பொருளாளராக இருந்தாங்க, எம்எல்ஏவா இருந்தாங்க. பல பணிகளை அந்த கட்சியில செஞ்சாங்க. கொள்கை பரப்பு செயலர்கள் ஊரா கட்சி பணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க. இல்லையா அதையே ஒப்பிட்டு இருக்க கூடாது. என்னை வந்து நீங்கள் தானே சினிமால இருந்து வந்துருக்கீங்க, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையே. ரசிகர் மன்றம் வச்சு ரசிகர்களை சந்திச்சு ரசிகர்களை மாவட்ட தலை செயலாளராக்கி அதுல இருந்து நான் வரல. நான் மக்களை சந்திச்சேன், மக்கள்கிட்ட போய் கருத்தியல் எடுத்து வச்சேன். அப்படித்தான் நாங்க ஒரு படையை திறக்கணும். அதனால நடிப்பது மட்டுமே வரக்கூடாதுன்னு இல்லை, அது மட்டுமே நாடை ஆள்வதற்கு தகுதியானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கருத்தை அந்த நினைப்பையே நான் எதிர்க்கிறேன், அந்த சிந்தனையே எதிர்க்கிறேன். இது சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி, அது பட்டயம் கிடையாது, கல்வெட்டு எழுத்து கிடையாது. அந்தந்த காலத்துல தியாகராஜ பாபு இருந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க. இந்த தலைமுறையில தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறாரு. அதை ஏற்கனவே யதார்த்தம் தானே, சரிதானே. இன்னைக்கு இருக்கிறதுல அதிக வியாபாரம் அவருக்கு தான், அவர் வசூல் அவருக்கு தான், அவருக்கு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்கறது. அது யதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல. ஏன் ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார்னா உங்களால் தாங்க முடியும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ரஜினிகாந்தே அதான் சொல்றாரு, அவரே தான் சொல்ற ஒத்துக்கிறாரு. 2026 ஒருவேளை விஜய் வந்தா நீங்களும் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்காது. ஏன்னா தொடர்ச்சியா அவங்களுடைய ஆதரவு குரல் இல்லாட்டி அவர் பிரச்சனை வரும்போது உங்களுடைய குரல் முன்வைக்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் ஒருவேளை வந்தால் அதை நீங்க என் தம்பிட்டு தான் கேட்கணும், விஜய்கிட்ட தான் கேட்கணும். அது அன்னைக்கு யோசிக்கணும், கற்பனை இல்லாம ஒரு பேசல. அப்படி கிடையாது. விஜய் ரசிகர்கள் அவர் தவறுன்னா அப்படி தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனையும் பேசியிருக்கேன், தம்பி கார்த்திக் ஒரு நெருக்கடி வரும்போதும் பேசியிருக்கேன், சிலம்பரசனுக்கு வரும்போதும் பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்து அப்படி பார்க்க முடியாதுல்ல, அப்படி பார்க்க முடியாது. அது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். நாங்கள் தனிச்சு போட்டியிடுவதற்கு எப்பவுமே தயாராக இருக்கும். அவர் பேரம் பேசுவோம், அந்த கூட்டணி பேசுவோம், அந்த சிந்தனை இல்லை. வந்தாலும் அது அன்னைக்கு பேசணும். இல்லை கட்சி முதல்ல தம்பி கட்சியாக இருக்கு, ஏன்னா ஒரு கொள்கையை முன்வைக்கணும். எனக்கு தெரியும், நான் ஒரு தலைவனை ஏற்றுக்கிறேன். என்னுடைய தேசம் தமிழ் தேசம், என்னுடைய மொழி, என்னுடைய கலை இலக்கியம், என் பண்பாடு வாழணும்னு நினைக்கிறேன். தொன்று தொட்ட என் வேளாண்மையை நான் மீட்கணும்னு நினைக்கிறேன். காடு மலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். 6 அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு பயணிக்கணும். இல்லைன்னா அது நான் அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் பிரபாகரன்னு அவர் பயந்துட்டாங்க சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் என் வர்றதுக்கு பயப்பட கூட்டத்துக்கு வர்றது அங்க பிரபாகரம் படத்தை வச்சு விட்டுருவான்ப்பா. அவன் சமீபத்தில் நீங்க விஜய சந்தித்ததா ஒரு தகவல் இருக்கு, ஆனால் அது உறுதிப்படுத்தல. அப்படி ஒரு தகவல் சந்திக்கல. அவர் வீட்டு வாசல் நடந்து போறேன், நடைபயிற்சி செய்யறது. நானே எங்க அப்பா வீட்டு வாசல பக்கத்து வீடு தானே, எங்க அப்பா பாரதிராஜன் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே 2 பேரும் நடப்போம். நான் எங்க அப்பா வந்து அங்க நிற்கும் போது வாயில் காவலர் நிற்பாரு, தம்பி இருக்காரான்னு கேட்பேன். நான் சார் அது இப்போ ஷூட்டிங் சார் அப்படின்னு, இல்லைன்னா உள்ளதா சார் தூங்குறாரு சார். இதுதான் அங்க நிக்கிறத ஒருவேளை சந்திச்சுட்டாருன்னு தான் இருப்பாரு. 5 லட்சம் வரை சம்பாதிக்க
தமிழ்நாட்டில் இருக்கு. அதே போல நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நானும் ஒரு மிடில் கிளாஸ் பெண்மணி தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்னா நம்புறது ரொம்ப நம்ம என்ன பண்றது, மிடில் கிளாஸ் ஆகும். உங்க கணவர் கடுமையா வசூலிப்பாருன்றாங்க. நமக்கு வர செய்தி உங்க கணவர் கடுமையா கிளாஸ் வாங்குவாருன்றாங்க. என்ன சொல்றது, நம்ம இதுக்கு மேல என்ன எங்ககிட்ட வரி போடுறது? அரிசி பால் எல்லாத்துக்கும் போட்டீங்க, அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்கும் போட்டீங்க, எழுதி படிக்கிற கண்ணு பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டீங்க. இதுக்கு மேல நீங்க 5 லட்சத்துக்கு குறைவா இருக்கிறதுக்கு வரி இல்லை. முதலமைச்சர் ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த தமிழ்நாடு விவகாரத்தில் சொன்னாரு. அது ஆளுநர் குறிப்பிடுறதா தான் புரிஞ்சுக்க முடியுது. அவமரியாதையா பேசுறதா எப்படி? அது கோவத்துல சீற்றத்துல ஒரு வார்த்தை வந்துடுறதா, ஒருவர் ஒருத்தர் ஒருவன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. ஒருவன் முதலாளி எல்லாம் வருது, அதெல்லாம் முருகனையே அப்பா முருகா அப்படிதான் கூப்பிடுறோம். என்னப்பா அப்படி பண்ணிட்டேன் அது மாதிரி ஒரு இல்ல அது மாதிரி வர்றதுதான். ஆனா என்னன்னா அவர் தமிழ்நாடு தமிழகம்னு சொல்றதுக்கு எடுத்து பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா நீங்களே கடிதத்தால தமிழக முதல்வர் தான் இவர் கைது. ரெண்டாவது இவங்க அடிக்கிற சுவரொட்டியில எல்லாமே தமிழக முதல்வர் தமிழகம் அப்படிதான் இருக்குது. இப்ப இது தமிழகமா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும், அதை சொல்றதுக்கு ஆளுநர் யாருன்னு தான் கேட்கிறேன். நீங்க யாரு? அகம்னாலும் இல்லம்னாலும் வீடுனாலும் ஒரு பொருள் தான். நாங்க வீடுன்னு வச்சுக்கிறோம், இல்லம்னு வச்சுக்கிறோம், அல்ல அகம்னு வச்சுக்கிறோம். நீ யார்? இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதுதானே கேள்வி. இது திருக்குறள் ஒரு ஆன்மீக நூல். இந்தியாவின் ஆன்மாவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்ப ஆன்மாவை பற்றி எவ்வளவு கவலைப்படுறீங்க, எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு இப்பதான் தெரியுது. என்னத்தையாவது சொல்லி குளத்து குட்டை குழப்பம் அப்படி குழப்பிட்டு திசை திருப்பிட்டு அந்த பாடலை பாடுறது இப்போ டெய்லியும் ஸ்கூல்ல அதுதான் தெரியும். அதுல எதுவும் பிக்சல் அது ஆரியம்போல் வழக்கொழிங்கிற வரியை எடுத்துட்டாரு ஐயா கருணாநிதி அவர். எடுத்துட்டு திராவிடங்கள் சொல்றான்னு வருது. நீ எது திராவிட நாடு? நீங்க சொல்லுங்க. உடன்பிறப்பு திராவிட அரசன்னு பேர் வைக்கிறீங்க. நாங்க தமிழர் தமிழரசன் தமிழினியால் தமிழ் குமரன் நாங்க பேர் வைக்கிறோம். திராவிட அரசன்னா அவன் நாட்டு எல்லை எது? அவனுக்கு மொழி எது? திராவிடன் எந்த மொழியை வச்சு ஆடுறான்? தேவையற்ற சேட்டை தானே அது. திராவிடங்கள் திருநாடு, அதுன்னு திராவிடனுக்கு திருநாடு. தமிழர் நல்ல நாடு தான் அது. அதான் தூக்கலான்னு தூக்கலாம். பாத்தா நீங்க ரொம்ப நாள் உங்க பாட்டை பாடிட்ட மனன்மணியனாரே, நீங்க விடுங்க சுந்தரன மனோன்மணிய சுந்தரனார் பாட்டை. இது எந்த பாட்டை குறைச்சி பாடம் பாட்டுங்க. புதுச்சேரியில தான் தமிழ் தாய் வாழ்க்கை. அது நல்லா தானே இருக்கு. வேணா நித்யஸ்ரீ பாடிட்டாங்க. இன்னும் வேற இன்னொரு தடவை மறுபடியும் பதிவு கூட பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் அதுல ஆரியம்போல் வழக்கொழிந்து அந்த வரியை தூக்கிட்டாரு. 50 ஆண்டுகளா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேம் தெரிஞ்சுதானே மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதுல தம்பி நீங்க தெரிஞ்சுக்கணும், சின்ன இந்த திராவிடம்ங்கிற கோட்பாடை ஏற்று திராவிடம்ங்கிற கருத்தியலை ஏற்றி இவங்க வாக்கு செலுத்துறாங்கன்னு நீங்க சொல்றது மாதிரி ஒரு வேடிக்கையான ஒன்று கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. காசு கொடுத்தா போடுவாங்க. அது முதலமைச்சரே பேசுறாங்க, காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும். காசு கொடுத்தா தான் கட்சிக்காரனே வேலை செய்வான். திராவிட கருத்து நாங்களாம் திராவிட கருத்து சரிவா அது இங்க தமிழ் தான் இருக்கு. தமிழர் நாங்க, தமிழ் தேசம், இது என் தேசம். அதனால இந்த கருத்தியல் தான் சரின்னு நினைக்கிறான். ரொம்ப நாளா ஏமாந்துட்டோம். நாடே என் நாடுன்னு நாங்க சொல்லக்கூடாது. உலகம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுள்ள. உங்களுக்கு திராவிட ஆட்சின்னு கூட சொல்ல முடியல. கூச்சமா இருக்கு. தமிழர் நாடு, தமிழ் ஆட்சி, தமிழர் ஆட்சி அப்படின்னா சொல்லணும். அது சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. திராவிடர் ஆட்சி, திராவிட ஆட்சின்னு கூட சொல்ல முடியல. மாடல்லாம் என்ன இப்ப அந்த பேர் நடந்தது. அந்த உப்பு உங்க பேசுல உப்பு இருக்கா? இப்ப கேள்வி சமந்தா ஒரு மாடல். அதானே ஒரு மாடல். ரம்மி விளையாடுங்க, பணத்தை அள்ளுங்க, அங்க ஒரு மாடல். உங்களுக்கு புரியுது இல்ல? அது ஒரு மாடல். அப்ப இந்த கட்டுக்கம்பிக்கு வர்றனே ஒரு மாடல். அது மாதிரி இது ஒரு மாடல்.